வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன தகவல் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டேஸில் ரீல்ஸ் வீடியோக்களில் அதிகமாக பார்த்து விரும்பக்கூடிய மக்கள் அதிகமாயிட்டாங்க. உதாரணமாக சொல்லலாம் அப்படின்னா, நிறைய டூர் வீடியோஸ் பார்த்து அதில் என்கரேஜ் ஆகிட்டு நிறைய பிளேசஸ் போய் விசிட் பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு குக்கிங் ஆகட்டும் இல்லை கப்பிள் வீடியோஸ் ஆகட்டும், ரீல்ஸ் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் அவங்களும் ரீல்ஸு அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக நீங்கள் பண்ணும்போது அது வேற விஷயம். ஒரு ரீல்ஸ் பார்க்கறது மூலயமா ஒரு சில இடங்களுக்கு போகலாம் அல்லது ஒரு சில வித்தியாசமான ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட் எல்லாத்துக்கும் வரும், அது உண்மைதான். ஸோ அதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட் கேட்டகரியில் போயிடும். ஆனால் ட்ரேடிங் அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன் அப்படின்னா, ட்ரேடிங் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ். ஸோ ஒரு ரீல்ஸை பார்த்துட்டு அதில் எல்லாரும் ப்ராஃபிட் பண்ணுறாங்க அல்லது இப்படி மேக் பண்ண முடியும்னு சொல்கிறத வச்சு மட்டும் நம்ம எல்லாராலையும் ப்ராஃபிட் மேக் பண்ணிட முடியாது. அதுலேயும் குறிப்பாக நிறைய பிகினர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வேலையாக டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதும் கையுமா ஃபஸ்ட்டு லைவ்ல ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இது சரியா? இந்த மாதிரி பிகினர்ஸ் பண்ணுறதுனால தான் பெரிய அளவில் லாஸ் ஆகுறாங்க. அதனால நீங்கள் ஒரு பிகினராக ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னா என்னெல்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், எப்படி இந்த ஒரு பிஸ்னஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகணும் அப்படிங்கிற கான்செப்டை பற்றி நம்ம இந்த வீடியோ பதிவில் பேச போகிறோம். ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு பிகினர்ஸ்க்கு உண்டான வீடியோ மட்டும்தான். நீங்களும் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, நோ ப்ராப்ளம். ஓகே, இப்போ ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ் தான், சரிங்களா? அதுவும் லீகலான ஒரு பிஸ்னஸ் தான். இந்த பிஸ்னஸை நீங்கள் ஒரு டிமார்ட் அக்கௌண்ட் ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு மினிமம் 5000 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் க்ரோத் ஆகி போக முடியுமான்னு கேட்டால் கிடையாது. அதாவது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரெண்டாவது. அதற்கு முன்னாடி நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றது இருக்குது. அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இந்த டிமார்ட் அக்கௌண்ட் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு எவ்வளவு புரிதல் இருக்குது அப்படின்றத வச்சு தான் நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியும். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நமக்கு என்ன வருமோ அதை சார்ந்த தொழிலை பண்ணணும் அல்லது அந்த தொழில் நல்லா பண்ண தெரிஞ்சவங்கள கூட வச்சு அந்த பிஸ்னஸை பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இந்த ஸ்டாக் மார்க்கெட் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கும்போது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக சில கைட்னஸ் அண்டு அட்வைசர்ஸ் உங்கள் கூட இருப்பாங்க. ஆனால் எப்போவுமே உங்கள் கூட இருக்க முடியாது. அதனால் நீங்கள் முழுமையாக கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா இன்னும் டீப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ளே போகிறது ரொம்பவுமே பெட்டர். ஓகே, இந்த வீடியோவை நம்ம ஒரு 2-3 பார்ட்டாக கொண்டு போகலாம். அதாவது இந்த வீடியோ பதிவில் ரொம்பவுமே எளிமையாக ஒரு பிகினர் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத மட்டும் சொல்கிறேன். ஸோ அந்த விஷயத்தை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம கன்டினியூ பண்ணி போய்க்கலாம். இப்போ நான் எந்த ப்ரோக்கர்கிட்ட டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலிஸ் ப்ளூ பிளாட்ஃபார்மில் தான் நான் டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. அண்டு இது ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர் தான், அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. லாஸ்ட் 10 இயர்ஸாக நான் இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது. ஸோ இந்த ப்ரோக்கர்கிட்ட நீங்களும் டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃப்ரீயாகவே டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி டிமார்ட் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு எந்த ப்ரோக்கர்கிட்ட ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது அது ஒரு தனி டாப்பிக்கில் நம்ம பார்த்துக்கலாம். நான் இப்போ சொல்லக்கூடியது டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் ஒரு டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு, அந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே உள்ளே வந்துட்டேன், சரிங்களா? ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய புரோக்கர்கிட்ட என்னென்ன செக்மெண்ட்லாம் நம்ம ட்ரேட் பண்ண முடியும் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்றது தெரிந்து கொள்வது அவசியமான ஒன்று. அதாவது ஸ்டாக்ல நம்மளால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், அண்டு கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், அண்ட் அதே மாதிரி கமோடிட்டி மார்க்கெட்லேயும் நம்மளால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ பெரும்பாலும் இந்தியனில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் புரோக்கர்ஸ் இந்த 3 கம்பல்சரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. கிரிப்டோ கரன்சி அண்டு ஃபாரெக்ஸ் அதெல்லாமே வேற பிளாட்ஃபார்ம். ஃபாரெக்ஸ் அப்படின்னு வரும்போது ஃபாரெக்ஸ் நம்மளுடைய இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் ஃபாரெக்ஸ் நம்ம பண்ண முடியாது. ஓகே, அண்டு அதே மாதிரி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் இதே பிளாட்ஃபார்மில் நீங்கள் தாராளமாக முதலீடு பண்ணிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆகட்டும், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் ஆகட்டும், அண்டு பாண்ட்ஸில் முதலீடு பண்ணுறது இது எல்லாமே நம்ம புரோக்கர்கிட்ட இருக்குது. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த செக்மெண்ட்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதுக்கு அடுத்ததாக இந்த பிளாட்ஃபார்மை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை வாட்ச் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த வாட்ச் லிஸ்ட்டில் நம்ம எந்த கம்பெனி வேணாலும் நம்ம இந்த இடத்துல சர்ச் பண்ணி ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நான் கம்பெனியை சர்ச் பண்ணேன், ரிலையன்ஸ் கம்பெனி அப்படின்றது ஷோ பண்ணுது.
ரிலையன்ஸில் வந்துட்டு நிறைய கம்பெனிஸ் இருக்கும். ஸோ அதில் எந்த பர்டிகுலர் கம்பெனி வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அண்ட் அதுக்கு அடுத்ததாக இதே இடத்துல என்எஸ்சி அண்டு பிஎஸ்சின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த என்எஸ்சினா என்ன, பிஎஸ்சினா என்னன்றதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ரெண்டுமே வந்துட்டு தனித்தனி எக்ஸ்சேஞ்சு. இந்த எக்ஸ்சேஞ்சில் எந்த எக்ஸ்சேஞ்சில் முதலீடு பண்ணலாம் அப்படின்றதையும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அதாவது இந்த வீடியோவில் வந்து சிம்பிளாக சொல்லிடுறேன். இந்த என்எஸ்சி பிஎஸ்சி பற்றி அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ளே இன்னும் டீட்டெயில்டாக வந்து இதில் பண்ணலான்றது மேற்கொண்டு நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ ஓகே, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியை ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த கம்பெனியில் வந்து நீங்கள் எப்படி பை அண்ட் செல் பண்ணணும், அதாவது ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பைனா என்ன, செல்னா என்ன, இந்த சார்ட் ஆப்ஷன்ஸ் பற்றி, மார்க்கெட் டெப்த்னா என்ன, அண்ட் இதில் இருக்கக்கூடிய மோர் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஷன் செயின்னா என்ன, இதில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்ட் அலாட்னா என்ன, ஆப்ஷன் செயின்னா என்ன, இது எல்லாமே ஒன்று ஒன்றா நீங்கள் என்னன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எப்பவுமே வந்துட்டு நம்ம ஆடக்கூடிய ஆடுகளம் எப்படின்றத தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட முடியும். சரிங்களா? நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்மை பற்றி எந்த நாலேஜும் இல்லாமல் எடுத்தோடனே ட்ரேடுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது ரிஸ்கில் தான் கொண்டு போய் முடியும். அதனால ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் தரவாகுங்க. வாட்சிஸ்னா என்ன, எப்படி ஒரு ஸ்டாக்கை ஆட் பண்ணணும், என்எஸ்சியில் ஆட் பண்ணணுமா, பிஎஸ்சியில் ஆட் பண்ணணுமா, ஆட் பண்ணதுக்கப்புறமா எப்படி பை அண்ட் செல் பண்ணணும், இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதில் வந்துட்டு ஹோம் பேஜ் இருக்குது அண்ட் ஆர்டர்ஸ் பேஜ் இருக்குது. ஸோ இந்த ஆர்டர்ஸ்னா என்ன, போர்ட்ஃபோலியோனா என்ன, ஃபண்ட்ஸ்னா ஃபண்ட்ஸில் வந்து நம்ம அமௌண்ட் ஆட் பண்ணுறது, இந்த டிமார்ட் அக்கௌண்ட்டில் எப்படி வந்து ஃபண்டு ஆட் பண்ணணும் அண்ட் எப்படி ஃபண்டை வித்ட்ரா பண்ணணும், எவ்வளோ ஆட் பண்ண முடியும், எவ்வளோ வித்ட்ரா பண்ண முடியும், ஆட் பண்ணுறதுக்கான டைமிங் என்ன, வித்ட்ரா பண்ணுறதுக்கான டைமிங் என்ன, அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்ததாக இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வந்து தேர்வு பண்ணிட்டீங்க. ஸோ அந்த ஸ்டாக்கில் வந்து நீங்கள் பை பண்ணணுமா, செல் பண்ணணுமா, பை பண்ணால் என்ன நடக்கும், செல் பண்ணால் என்ன நடக்கும், எப்படி நமக்கு ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் டிக்ரீஸ் ஆகுது, அதை பற்றி நீங்கள் ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கணும். இந்த பையோ அல்லது செல்லோ நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமா நிறைய டைப்ஸ் இருக்குது. அதாவது ரெகுலர்னா என்ன, ப்ராக்கெட் ஆர்டர்னா என்ன, ஏஎம்ஓ ஆர்டர்னா என்னன்றதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இது எல்லாத்துக்குமே தனிப்பட்ட முறையில் நான் இண்டிவிஜுவலாக ஷார்ட்ஸ் வீடியோவும் நான் மேக் பண்ணி போடுறேன். அண்ட் இன்ட்ராடேனா என்ன, லாங் டேர்ம்னா என்ன, எம்டிஎஃப்னா என்ன, அதே மாதிரி நீங்கள் ஸ்டாக் பை பண்ணும்போது மார்க்கெட்டில் பை பண்ணணுமா, லிமிட்டில் பை பண்ணணுமா, எஸ்எல்ல பண்ணணுமா, எஸ்எல்எம்ல பண்ணணுமா, இதில் ஏன் இவ்வளோ வெரைட்டி இருக்குது, இதில் பண்ணாமல் இதில் பண்ணால் என்ன நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். குவான்டிட்டி வந்து நம்ம எவ்வளோ வாங்க முடியும், அண்டு ப்ரைஸ்னா என்ன, ட்ரிகர் ப்ரைஸ்னா என்ன, அண்டு ஒரு ஸ்டாக்கை பை பண்ணால் நமக்கு ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் எவ்வளோ வரும், அதில் வந்து ப்ரோக்கர் சைடில் எவ்வளோ சார்ஜஸ் போகும், டேக்ஸஸ் தரப்பில் எவ்வளோ அமௌண்ட் போகும், இதெல்லாமே ஒன் பை ஒன்னாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கணும். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஒரு கம்மியான ரேட்டில் இருக்கக்கூடிய கம்பெனி, அதாவது ஒரு 100 ரூபா 200 ரூபா அந்த மாதிரி இருக்கக்கூடிய கம்பெனி நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிவிட்டு அதில் கம்மியான குவான்டிட்டி, ஒரு குவான்டிட்டியோ அல்லது 2 குவான்டிட்டியோ ஃபஸ்ட்டு பை பண்ணி பார்க்கணும். மார்க்கெட்டில் வச்சு பை பண்ணி பார்க்கணும், லிமிட்டில் வச்சு பை பண்ணி பார்க்கணும், அண்டு இதுக்கு எஸ்எல் கொடுத்து பார்க்கணும். எஸ்எல் கொடுத்து அண்டு டார்கெட் ஆர்டர் பிளேஸ் பண்ணி கொடுத்து பார்க்கணும். ஒரே நேரத்தில் வந்துட்டு எஸ்எல்லும் டார்கெட்டும் போட முடியுமா, லாங் டேர்மில் பை பண்ணால் என்ன ஆகுது, இன்ட்ராடேயில் பை பண்ணால் என்ன ஆகுது. ஸோ இதெல்லாமே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எதுவுமே நீங்கள் தெரிஞ்சுக்காமல் நேரடியாக போய் நான் பண்ண சொல்லலை. ஃபஸ்ட்டு இன்ட்ராடேனா என்ன, லாங் டேர்ம்னா என்னன்றதை யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோஸை வந்து நீங்கள் தாராளமாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சின்ன ரிஸ்க் வச்சு ஒரு 100 ரூபா 200 ரூபா ரிஸ்க் வச்சு பை அண்ட் செல் பண்ணி பாருங்கள். பை பண்ணதுக்கப்புறமா அந்த ஸ்டாக்கை வந்து செல் பண்ணி பாருங்கள். செல் பண்ணிட்டும் பை பண்ண முடியும், பை பண்ணிட்டும் செல் பண்ண முடியும். அது இன்ட்ராடேல. அண்டு ஆப்ஷன்ஸ்னால் என்ன, ஃபியூச்சர்ஸ்னால் என்ன, ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம எப்படி கற்றுக்கணும், ஆப்ஷன் எதனால கொண்டு வந்தாங்க, ஆப்ஷன்ஸை வந்து நம்ம ஸ்டாக்குகளில் பயன்படுத்த முடியுமா, இது போன்ற அடிப்படையான விஷயங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. சரிங்களா? படிப்படியாக நீங்கள் போனால் போதும். எடுத்ததுமே நீங்கள் வந்து ஃபியூச்சர்லேயோ ஆப்ஷன்ஸ்லேயோ ட்ரேட் பண்ணிங்கன்னா ஹைலி ரிஸ்க்கு. ஏன் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் யார் வேணாலும் பண்ணலாம், தவறே கிடையாது. ஆனால் ட்ரேடிங் யார் பண்ணணும் அப்படிங்கிற சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் எந்த ஒரு அனலைஸுமே பண்ணாமல் நம்ம இந்தியாவில் இனி வரக்கூடிய நாட்களில் எந்த கம்பெனி க்ரோத் ஆகும் அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு ட்ரஸ்டான கம்பெனிகளில் சின்ன சின்ன லெவல்லையும் அந்த லம்சமாகவும் உங்களால் முதலீடு பண்ணி அதில் லாபம் ஈட்டிக்கொள்ள முடியும். சரிங்களா? ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து யார் வேணாலும் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தவறு கிடையாது. ஆனால் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கு நிறைய நாலேஜ் அண்டு நிறைய டெக்னிக்கல்ஸ் நீங்கள் கற்றுக்கொள்வது அவசியம். நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் வரணும் அண்டு நிறைய ப்ராக்டிஸும் அவசியமான ஒன்று. சரிங்களா?
ஸோ அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டும் பிளைண்டாக பண்ணிடாதீங்க. ஆரம்பத்தில் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன லெவலில் ஒரு நம்பிக்கையான நிறுவனங்கள் மேலே மட்டும் சின்ன சின்ன லெவலில் முதலீடு பண்ணுங்க. நல்ல நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறமா மேஜராக நீங்கள் முதலீடு பண்ணுறது பெட்டர். சரிங்களா? ஒரு விஷயத்த கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மெதுவாக தான் கொண்டு போகணும். இப்போ நீங்கள் ஒரு டிரைவிங்கே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியரில் 10-20 ஸ்பீடில் தான் போவீங்க. சரிங்களா? நல்லா கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தானே ஹை ஸ்பீடில் போக முடியும். நீங்கள் கற்றுக்கிறதுக்கு முன்னாடியே 5வது கியரில் 100 ஸ்பீடுக்கு மேலே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ரிஸ்க் தான். ஸோ அதே மாதிரி தான் ட்ரேடிங்கும். ஆரம்பத்தில் இருந்து ஸ்லோவாக கொண்டு போங்க. ஃபஸ்ட்டு ஸ்டாக்கில் முதலீடு பண்ணதுக்கப்புறமா ஆப்ஷன்ஸ்னால் என்ன, ஃபியூச்சர்ஸ்னால் என்னன்றதை தெரிந்து கொண்டதுக்கு அப்புறமா ஆப்ஷன்ஸில் வந்து ஒரு சின்ன லெவலில் ட்ரேடிங் ட்ரை பண்ணுங்கள். அதாவது இன்ட்ராடேயில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த இன்ட்ராடே பண்ணுறதுக்கு முன்னாடி டெக்னிக்கல்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸை வச்சு நம்ம டெக்னிக்கல்ஸ் வந்து பிளான் பண்ணுவோம். அதாவது நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸு அண்ட் எஸ்எம்சி ஸ்ட்ராட்டஜிஸு அண்ட் இண்டிகேட்டர்ஸ்லாம் பயன்படுத்தி நம்ம ட்ரேட்ஸ் எடுப்போம். ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து எந்த இண்டிகேட்டர் பயன்படுத்தலாம், எது அக்யூரேட் அதிகமாக இருக்கும், ரிசல்ட் நமக்கு எப்படி கிடைக்கும், எந்த டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணலாம், என்னென்னைக்கு ட்ரேட் பண்ணலாம், என்னைக்கு ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி முழுமையாக நீங்கள் கற்றுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிறீங்க அப்படின்னா கூட அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்போ வாங்கணும், எப்போ விற்கணும், எங்கே ஸ்டாப் லாஸ் போடணும், இது போன்ற நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிஸும் பண்ணணும். பண்ணிட்டு அதுலேயும் தரவானதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ட்ரேடிங்குள்ளேயே உள்ளே வரணும். நிறையா விர்ச்சுவல் ட்ரேடிங் ஆப்ஸ்லாம் இருக்குது. அதாவது விர்ச்சுவல் மணிஸை கொடுப்பாங்க. அந்த விர்ச்சுவல் மணியில் ஒரு லைவ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுற மாதிரியே தாராளமாக ட்ரேட் பண்ணலாம். ட்ரேட் பண்ணிவிட்டு ஒரு 3 மந்த் அல்லது 6 மந்த் வரைக்கும் ஓவரால் நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கீங்க அப்படின்ற சமயத்தில் நீங்கள் தாராளமாக லைவ் மார்க்கெட்டில் உள்ளே வரலாம். சரிங்களா? ஆனால் 3 மாதம் 6 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணணுமான்னு கேட்டால் நீங்கள் லாஸை தவிர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி முறையாக படிப்படியாக வந்தால் தான் கண்டிப்பாக உங்களுடைய லாஸை தவிர்க்க முடியும். அதாவது லாஸே இல்லாமல் ட்ரேட் பண்ண முடியாது. ஆனால் மேக்ஸிமம் லாஸை தவிர்த்து சின்ன சின்ன லெவலில் லாஸ் வரும், ஒரு டீசென்ட் ப்ராஃபிட் புக் பண்ணுற மாதிரி நீங்கள் கொண்டு போகலாம். நீங்கள் எந்த அளவுக்கு ட்ரேடிங்கில் இன்ட்ரெஸ்டடாக அண்ட் நம்பிக்கை இருக்குன்றதை பொறுத்து அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் போவீங்க. அண்ட் அதே மாதிரி எல்லாருக்குமே ட்ரேடிங் அல்லது ஸ்டாக் மார்க்கெட் சூட் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிஸ்னஸ் இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய இடங்களில் நீங்கள் பார்க்குறீங்க ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் பிஸ்னஸ் கிடையாது, நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறதோ, பேக்கரி ஆரம்பிக்கிறதோ, இல்லை துணிக்கடை போடுறதோ, இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. நிறைய மக்கள் நிறைய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. இதில் எல்லாருமே சக்ஸஸ் ஆகிறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதுலேயும் நிறைய பேர் ஃபெயில் ஆக தான் செய்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதில் ஃபெயில் ஆகிறவங்கள வந்து நம்ம எதுவும் சொல்கிறது கிடையாது. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து எந்த நாலேஜும் இல்லாமல் ஃபெயில் ஆகிறவங்கள தான் நம்ம அதிகப்படியாக பேசுகிறோம். ஏன் அப்படின்னா இதில் வந்து அதிக மக்கள் ஆர்வமாக வராங்க. முக்கியமான காரணம் வந்து ஒரு கம்மியான முதலீடுலேயே நீங்கள் பிஸ்னஸ் தொடங்க முடியும். இதே நீங்கள் ஒரு கடை போடுறீங்க அப்படின்னா குறைஞ்சது 5 லட்ச ரூபா இல்லாமல் நீங்கள் கடை போட முடியாது. ஆனால் ட்ரேடிங் அப்படி கிடையாது. வெறும் 10,000 50,000 வரைக்கும் இருந்தாலே உங்களால் ட்ரேடிங் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் வந்து நிறைய பேர் லாஸ் ஆகுறாங்க. நீங்கள் வர்றதை நான் தவறுன்னு சொல்ல கிடையாது. ப்ராப்பராக டைம் எடுத்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்கன்னு தான் நான் சொல்கிறேன். எந்த ஒரு நாலேஜுமே இல்லாமல் பிளைண்டாக ட்ரேட் பண்ணுறதை விட சில விஷயங்கள் கற்றுக்கிட்டு ப்ராப்பராக பண்ணுறது சரியான விஷயம். சரிங்களா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரீல்ஸில் வந்து எல்லாரும் ப்ராஃபிட் மேக் பண்ணி போடுறாங்க அப்படின்றத பார்த்து நீங்களும் பிளைண்டாக வந்து ட்ரேட் எடுக்காதீங்க. நிறையா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்களும் ட்ரேட் பண்ணுங்கள். உங்களாலையும் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்ததுக்கப்புறமா முதலீடு பண்ணுங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அண்டு உங்களுடைய ஓன் மணியை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். எங்கேயும் கடன் வாங்கி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண எல்லாருமே வந்து பெரிய ஆளாக வருவாங்கன்றது கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு இந்த தொழிலில் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்க, எவ்வளோ தூரம் கற்றுக்கிறீங்க, அந்த கற்றுக்கிறத வந்து எப்படி அப்ளை பண்ணுறீங்கன்றதை பொறுத்து அண்டு எவ்வளோ தூரம் உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல் இருக்குது அப்படின்றது மெயின். அதாவது ஒரு 6 மாதம் 1 வருஷம் உங்களால் வெயிட் பண்ணி முழுமையாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னா அதுவே ஒரு பெரிய வெற்றின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறமா நீங்கள் பில்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே டைம் எடுக்கும். அதாவது வந்து ஒரு 3 மாதம் 6 மாதம் நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு போகணும். சரிங்களா? எடுத்தோடனே வந்துட்டு அகலக்கால் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க. ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய தவறுகள் எல்லாமே ஆரம்பத்தில் நானும் நிறைய தவறுகள் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி சில விஷயங்கள் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களாலையும் க்ரோத் ஆக முடியும். அதாவது நான் ஒரு 4-5 வருஷத்தில் அடிபட்டு அதுக்கப்புறம் தெளிவான விஷயங்களை நான் உங்களுக்கு இப்பயே சொல்லிடுறேன். ஸோ இந்த விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நான் வந்து 4-5 வருஷம் வேஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு வந்துட்டு ஒரு 6 மந்த் 1 இயர்லேயே வந்துட்டு அந்த அனுபவம் வந்துடும். அனுபவம் வந்ததுக்கு அப்புறமா என்னை விட நீங்கள் சீக்கிரமே வந்து இந்த ட்ரேடிங் ஜெர்னியை வந்து ஃபேஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். ஸோ அதனால் வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.
டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் மட்டும் பத்தாது, அந்த பிளாட்ஃபார்ம் பற்றி முழுசாக தரவாகுங்க. அண்ட் ஆர்டர் டைப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. என்ன ஸ்டாக் வாங்கலாம், அதை எப்போ வாங்கலாம், எப்போ விற்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டே நமக்கு போதுமா அல்லது ட்ரேடிங் சைடு போகலாமா, ட்ரேடிங் சைடில் போனால் ஆப்ஷன்ஸ்னால் என்ன, ஃபியூச்சர்ஸ்னால் என்ன, கரன்சியில் எப்படி பண்ணுறது, கமோடிட்டியில் எப்படி பண்ணுறது, ஒரு ஸ்டாக்கில் வந்து ஆப்ஷன்ஸ் எப்படி பண்ணுறது, இண்டெக்ஸில் ஆப்ஷன்ஸ் எப்படி பண்ணுறது, எப்படி ஒரு பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறது, அண்ட் வீக்லி கான்டாக்ட் பண்ணுமா, மந்த்லி கான்டாக்ட் பண்ணுமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எதுவுமே தெரியாமல் பிளைண்டாக வந்து தான் நிறைய பேர் லாஸ் ஆகிறதுக்கான காரணம். அதனால நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு கண்டிப்பாக போதுமான டைம் கொடுத்து தான் ஆகணும். இப்போ ஹியூமனோட லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 12 வருஷம் வந்து நம்முடைய ஸ்கூல் லைஃப்பை வந்து படிக்கிறோம். அதுக்கப்புறமா 3 இயர்ஸோ அல்லது 5 இயர்ஸோ வந்து காலேஜில் வந்து படிக்கிறோம். ஸோ இத்தனை வருஷம் நம்ம படித்து அந்த படிப்புக்கு நிறைய பணம் நம்ம செலவு பண்ணி அதுக்கப்புறமா நம்ம ஒரு வேலையில் போய் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேலையில் வந்து நமக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னா 20,000 30,000 50,000 நம்மளுடைய ஸ்கில்லை பொறுத்து. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிட்டு தான் நம்ம வந்து அதுக்கப்புறமா தொழிலில் வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணுறோம். அதே மாதிரி தான் ட்ரேடிங்கும். சரிங்களா? ட்ரேடிங்கில் மட்டும் எடுத்தோடனே வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஒரு சில லாஸஸ் ஆச்சு அப்படின்னா அது நீங்கள் கற்றுக்கிறதுக்கு கொடுத்த ஃபீஸாக நீங்கள் நினச்சிக்கோங்க. உங்கள்கிட்ட ஃபண்டு இல்லை அப்படின்னா இருக்கும்போது மட்டும் பண்ணுங்கள். ஓவராக ரிஸ்க் எடுக்காதீங்க. உங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் அண்டு செல்ஃப் கண்ட்ரோல் இருந்தால் மட்டும் பண்ணால் போதுமானது. அதாவது எப்போவுமே உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி மட்டும் உங்களுக்கு கை கொடுக்காது. நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கீங்க அண்டு செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கிறீங்க அப்படின்றத ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோ ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கற்றுக்கிட்டேன்றது ஸ்டாக் மார்க்கெட்டில் முக்கியம் கிடையாது. எவ்வளோ தூரம் பொறுமையாக இருக்கீங்கன்றத முக்கியம். அதாவது ஒரு ஸ்டாக் வந்து இன்றைக்கி வாங்கக்கூடாது, 1 வீக் கழித்து தான் வாங்கணும் அப்படின்னா அந்த கண்ட்ரோல் வேணும். 1 வீக் கழித்து தான் நீங்கள் அதை வாங்கணும். அண்டு ப்ராஃபிட் போகிறதுக்கு சில நாட்கள் சில மாதங்கள் டைம் எடுக்கும் அப்படின்னா அந்த சில மாதங்கள் நீங்கள் வெயிட் பண்ணக்கூடிய பொறுமையாக இருக்கணும். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா படிப்படியாக தான் வரும். அதாவது நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண அண்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க தான் இது எல்லாமே உங்களால் புரிந்து கொள்ள முடியும். எல்லா பிகினருமே ஆரம்பத்தில் வந்த உடனே சில நாட்கள்லேயோ சில மாதங்கள்லேயோ வந்து ப்ரோ லெவலில் இன்க்ரீஸ் ஆக முடியாது. அதற்கு நிறைய கஷ்டங்களும் நிறைய லாஸும் பார்த்தா மட்டும்தான் அந்த லெவலுக்கு உங்களால் போக முடியும். சரிங்களா? ஸோ அதனால் பிகினர்ஸுக்கு பயன்படுற விதமாக அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்துட்டு இன்னும் எளிமையாக என்எஸ்சினா என்ன, பிஎஸ்சினா என்ன, ஆர்டர் டைப்ஸ்னா என்ன, ஆர்டர்ஸில் என்னென்ன ஆர்டர் டைப்ஸ் இருக்குது, மார்க்கெட்னா என்ன, லிமிட்னா என்ன, இன்ட்ராடேனா என்ன, ஓவர் நைட்னா என்ன, இதை பற்றி 1 by 1 அதாவது பிகினருக்கு புரிகிற விதமாக எளிமையாக நம்ம அடுத்தடுத்த சீரீஸில் வந்து கொண்டு போகலாம். ஸோ இந்த ஆடிஸ்பிள் பிளாட்ஃபார்மில் டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அண்டு நம்முடைய டெலிகிராம் பேஜும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் வந்து நான் டெக்னிக்கல் லெவல்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு வரேன். விருப்பம் இருக்கிறவங்க இந்த டெலிகிராம் சேனல்லையும் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமான்றதை நீங்கள் கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கூட கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இனி வரக்கூடிய வீடியோக்களை நம்ம சந்திப்போம். நம்முடைய வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.